சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் பொங்கல் புது போஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்ன மாதிரியே வந்து சரியாக வெறித்தனமான ஒரு கலர்ஃபுல் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் சின்னதாக பேச போகிறோம். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் லுக் விடாமலே டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த படத்திற்கு. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு டீசரில் தான் ரஜினி சார் அதெல்லாம் காமிச்சாங்க. அதுலேயே நம்ம பார்த்து வேந்து போயிட்டோம்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த போஸ்டர் பொங்கல் செலிப்ரேஷனாக வந்து கலர்ஃபுல் போஸ்டர்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக எதிர்பார்க்கல, ஏன்னா லைக்காக பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம கடுப்பாக தான் ஆகும். கலர்ஃபுல் போஸ்டர்னு ஆல்ரெடி இருந்ததே தான் போடுவானுங்கன்னு தான் நினச்சோம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக வந்து ஒரு போஸ்டர் வந்து அவங்க வெளியிட்டது ரொம்பவே சரி சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் வாழ்த்து நேரடியாக தலைவர்கிட்டேருந்து வந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அந்த போஸ்டரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு போஸுங்க. ஒரு போஸ்டில் தலைவர் அப்படி திரும்பி இப்படி கோவமாக பார்க்குறாரு. அது வெறித்தனமான ஒரு ஸ்டில்லாக இருக்குது, கோவமாக பார்க்குறாரு ஏதோ, சரிங்களா. அப்படியே வந்து இன்னொரு போஸ்டருமே அதுலேயே சேர்ந்து வந்து இருக்குது. கீழே அப்படியே தலைவர் வந்து கன்னை வந்து மேலே பார்த்து வந்து சுடுற மாதிரி வந்து இன்னொரு போஸ்டர், சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு போஸ்டருமே சரி தலைவருடைய ஃபேஸை பார்க்கும்போது ஆக்ரோஷமாக கோவமாக தான் இருக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து கன் ஷாட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு போஸ்டரும் இருக்குது. ஸோ இதில் பேக்ரவுண்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள்ஸ் மக்கள் எல்லாம் ஓடி வர மாதிரி வந்து ஒரு ஸ்டில்ல வந்து பேக்ரவுண்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு ஃபோட்டோவுமே சரி ஃபுல்லாக அங்கங்கே கலர் அடித்து கலர்ஃபுல்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக வந்து கலர் அடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் அடித்து கொடுத்துருக்காங்க. தலைவரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு, இந்த ஸ்டில் நல்லா இருக்கு, தவிர பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இல்லை. ஸோ அது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அப்டேட் விடுறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. அதுவும் டைமுக்கு விடுறது அதை விட பெரிய விஷயம். இந்த ரெண்டும் அவங்க பண்ணாலே வந்து போதும்டா, நீ அப்டேட்டில் என்ன வேணால் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. சும்மா வந்து ஃபோட்டோ யார் காமிடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளாரும் பரவாயில்ல. இன்னொரு பக்கம் அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க, ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிலைமையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் எவ்வளவோ பரவாயில்லைங்க. அப்டேட்டுங்கிற பேருக்காவது ஒன்று விட்றாங்கல்ல, அதுவே வந்து பெருசுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் இந்த பிக்சர் வந்து சூப்பராக இருக்குது, மாசாக இருக்கார் தலைவர். பட் கலர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா பெருசாக அப்படி ஒன்றும் இவங்க ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. பட் இட்ஸ் ஓகே ஃபார் தலைவர். அந்த கோவமாக தலைவரை வந்து பார்க்குறது வந்து வெறித்தனமாக இருக்குது, வேட்டையனாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்தை இந்த ஒரு போஸ்டர் குறித்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.